தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கார்த்தி, கார்த்தி, என்ன என்ன கார்த்திக், என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. டேய், என்னன்னு சொல்லுடா. பிரியாவை பார்த்து உன் விருப்பத்தை சொல்றேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனல, சொன்னியா இல்லையா? ஐயோ கார்த்திக், ஏன் பேசாம இருக்க? பிரியா உன் விருப்பத்தை ஏத்துக்கிட்டாலா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல. அண்ணி, எல்லாமே போச்சு அண்ணி. இனிமே எனக்கு பிரியா கிடைக்கவே மாட்டா அண்ணி. டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி புலம்புற? கார்த்தி, அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லு. நான் பிரியா கிட்ட என் லவ் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து I love you. ஏண்டி கேடு கிட்டவளே, கொஞ்ச நாள் புருஷனை பிரிஞ்சு தனியா இருந்தா உடனே கேப்ல துண்ட போட்டு என் புருஷனை வளைச்சு போட பாக்குறேன். ஏய் அஞ்சலி, என்னோட லவ்வையும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத பிரியா கிட்ட சொல்லி என்னை ஏத்துக்க வச்சிடலான்னு ஆசையா இருந்தேன். எல்லாம் கூடி வர நேரத்துல அஞ்சலி உள்ள பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. கௌதம், உங்க பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. கார்த்திக் கூட ஒரு பொண்ணு இருக்கிறத அஞ்சலியால தாங்கிக்க முடியல. அஞ்சலியை தலை மூழ்கிட்டு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச கார்த்திக்கு இப்போ மறுபடியும் தான் வாழ்க்கையில அஞ்சலி வந்துடுவாளோங்கிற எண்ணமும் வந்துருச்சு. ஆமா இலக்கிய, கூடிய சீக்கிரம் அஞ்சலியோட அரக்க குணம் அன்பா மாறி எனக்கு ஏத்துக்கோன்னு கார்த்திக் கிட்ட கெஞ்சதான் போறேன். அது புரியாம வருத்தப்படுறான் லூசு பையன். என்ன சொன்னீங்க? ஏதோ லூசு இல்ல, அது வந்து அஞ்சலிய சொன்ன. நீயும் பிரியாவும் ஒண்ணு சேர்றத அந்த அஞ்சலியை லூசு மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கல்ல, அத சொன்னோம். இல்ல இலக்கியா? ஆமா, இல்லனா கார்த்திக் நேரும் லவ் சொல்லி பிரியாவை ஒத்துக்க வச்சு கல்யாணத்துக்கே ரெடி ஆயிருப்பான். ஆமா அண்ணி, பிரியாவுக்கு என் மேல லவ் இருந்துச்சு. ஆனா அத வெளியே சொல்லாம நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அஞ்சலி நடுவுல புந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. சரி, நீ கவலைப்படாத கார்த்திக், எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. ஐயோ அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பிரியா போன வேகத்தை பார்த்தா இனிமே அவ என்கிட்ட திரும்பி வர மாதிரி தெரியல. அவளை சமாதானம் பண்ணலான்னு நானும் போன் பண்ணி பார்த்தேன். போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நான் சொல்லல, இவன் நிச்சயமா போன் பண்ணிருப்பான். ஆனா அவ எடுத்திருக்க மாட்டான்னு. ஆமா கௌதம். அண்ணி, நான் தொடர்ந்து போன் பண்றத பார்த்துட்டு பிரியா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன அவ வெறுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சு என்னால தாங்கவே முடியாது. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத, பேசாம இரு. இல்லன்னு, அந்த அஞ்சலிங்கிற ராட்சசி பண்ண துரோகத்தை நினைச்சு நான் தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு ஆறுதலா வந்து அன்பு காட்டினது பிரியாதான். அவளையும் நான் இழந்துட்டா நிச்சயமா என்னால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன யூஸ் இருக்கு? ஐயோ கார்த்திக், கண்டபடி பேசாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீ சும்மா மனச போட்டு குழப்பிக்காம இரு. அண்ணி, அந்த அஞ்சலிக்கு பிரியா விஷயம் தெரிஞ்சதுனால அவ சும்மா இருக்க மாட்டா. அண்ணி, விஷயம் பெருசாகிறதுக்குள்ள நீங்களே பிரியா கிட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ நிம்மதியா தூங்கு. டேய், நான் சொல்றத கேளு. இந்த அஞ்சலி பிரியா விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட விட்டுரு, சரியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? கண்டதை நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத.
படு போ. என்ன போ. போலாம் இலக்கியா. என்ன கௌதம் இது? பிரியாவை நினைச்சு கார்த்திக் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ வேற பிரியா மேல இருக்கிற பிரியத்துல அப்படி உளறிட்டு இருக்காம. நீ ஒன்னும் பயப்படாத. ஐயோ கௌதம், நாம போடுறது டிராமான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கார்த்திக் உண்மையாவே பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதான் இன்னைக்கு அவ கைவிட்டு போயிடுவாளோன்னு அவன் உடைஞ்சு போயிருக்கான். பின்னாடி அவனுக்கு ஏமாற்றோன்னு வரும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌதம், வேணா கௌதம், இந்த விளையாட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இல்லனா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸ் ஆகணும் இலக்கியா, சீரியஸ் ஆகணும். கார்த்திக்கு பிரியா மேல ரொம்ப லவ் இருக்கணும். அதை பார்த்து அஞ்சலி வேதனையாகி அவனை விட்டு கொடுக்க மனசு இல்லாம அவன் காலில் விடணும். அதானே நம்ம பிளான் படி கார்த்திக் பிரியா நெருக்கமா இருக்கிறத அஞ்சலி பார்த்திருக்கா. சண்டையும் போட்டிருக்கா. அவளுக்கு பொசசிவ்னஸ் வந்து பிரியாவை அடிச்சிருக்கா. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படாம ஏன் இப்படி வீணா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஐயோ, நீங்க அஞ்சலி கிட்ட என்ன மாற்றம் வருதுன்னு மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா கார்த்திக் என்ன ஆயிட்டு இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும்ல. அவன் பிரியாவை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்ப அதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த லவ் நாளைக்கு அஞ்சலிய கார்த்திக்கோட சேர்த்து வைக்கும்போது தடையா வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌதம், போதும் கௌதம், டிராமாவை இதோட நிறுத்திட்டு கார்த்திக்கும் அஞ்சலியும் சேர்த்து வச்சிடுவோம். எதுக்கு? அதே அரக்க குணத்தோட அஞ்சலி வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் போடுறதுக்கா? இல்ல, நோ. அஞ்சலி இப்பதான் தான் வாழ்க்கையில குறுக்க வந்த பிரியாவை அடிச்சு துரத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருப்பா. இப்ப போய் அவளையும் கார்த்திகையும் சேர்த்து வச்சோம். அஞ்சலி என்ன தெரியுமா நினைப்பா? நாம அடிச்ச அடியில கார்த்திக் பயந்து வந்து தன்னோட சேர்ந்துட்டான்னு ஆணவத்துல என்ன ஆட்டம் போடுவா அவ. அதுக்குதான் இவ்ளோ கஷ்டப்பட்டமா? சொல்லு. அவ தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசார திருந்தி கார்த்திக் கிட்ட வந்து என்னை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சணும். அப்ப சேர்த்து வச்சாதான் அஞ்சலியால கார்த்திக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும், நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? கௌதம், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா கார்த்திகோட நிலைமைய பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது இல்லைக்க. அஞ்சலி சரண்டர் ஆனதுமே இதெல்லாம் ஒரு டிராமான்னு சொல்லி கார்த்திக்கு புரிய வச்சிடலாம். கொஞ்சம் ஜீர்ணிக்க கஷ்டமா தான் இருக்கும் அவனுக்கு. பட் அவனும் புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாகி அஞ்சலி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான். கௌதம், இது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. பாவம், பிரியா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி இந்த நிலைமையில நிக்கிறா. பிரியாவுக்கு இதெல்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே அஞ்சலியை பத்தி டீட்டெயிலா சொல்லிருக்கான் அவகிட்ட. கார்த்திக் அஞ்சலியை சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்வளவு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கா. நீ இனிமே கவலைப்படாத. அது சரி, கார்த்திக் இப்ப என்கிட்ட பிரியா கிட்ட பேசி அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றான். அதுக்கு இப்ப நான் என்னங்க பண்றது? போய் பேசு. அவதான் உனக்கு இந்த டிராமாவே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கால, அப்புறம் என்ன? நீ கார்த்திக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி பிரியா கிட்ட போய் என் குழந்தைனாரை ஏத்துக்கோன்னு ரெக்வஸ்ட் பண்ணு. ஒரு புண்ணை ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை முத்த விட்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா முத்த விட்டு தான் ஆகணும். நீங்க பெரிய பிசினஸ் மேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா தான் பண்ணுவீங்க. உங்க கால்குலேஷன் எனக்கு புரியுது. நான் பிரியாவை பார்த்து பேசுறேன். ரேவதி அம்மா இந்த ஊர்லயே இருக்க போறதில்ல. அவங்கள வேற ஊருக்கு நான் பத்திரமா அனுப்ப பிளான் பண்ணிட்டேன். உங்களால அவங்கள நெருங்க முடியாது. சாரோட கார் வருது பாரு. அங்க பாரு. சார் வணக்கம் சார்.
சார் நீங்க வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சார். ம் இதை பாருங்க சார், ஸ்வீட் பாக்ஸ், பொக்கே. சரி, வெரி குட். எதுக்கு சார் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க? யாராவது விஐபியை மீட் பண்ண போறோமா? விஐபி இல்லடா, என் எதிரிகளை மீட் பண்ண போறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? யார் சார் அது? இலக்கியா, கௌதம். அவங்களையா? எதுக்கு சார்? வேண்டுதல். ஏண்டா டேய், ரேவதியை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டா எங்கேயும் கிடைக்கல. இதுதானே உங்க பதிலு? அவளை எப்ப இலக்கிய கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நிறுத்துவாளோன்னு ஒவ்வொரு நாளும் செத்து பழச்சிட்டு இருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிச்சு ஒரு அடியை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. சார் அவங்க வீட்டுல போய் பார்த்து என்ன சார் பண்ண போறோம்? டேய், ஊரெல்லாம் தேடியும் ரேவதி கிடைக்கலன்னா அவளை ஏன் இலக்கியா அவ வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்க கூடாது? அதான் இன்னைக்கு அவ வீட்டுல அவ எதிர்பார்க்காத நேரத்துல போய் திடீர்னு நின்னோன்னு வை, அங்க ரேவதி இருந்தா நம்ம கண்ணுல இருந்து தப்ப முடியாதுல்ல. அதுக்கு தான். சார் சூப்பர் ஐடியா சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொம்பளை மட்டும் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் பைரவி மேடம் சொன்ன மாதிரி இலக்கியாவை போட்டு தள்ளிடலாம் சார். கரெக்டரா? அதாண்டா என்னோட பிளானும். ஆனா கௌதமும் இலக்கியாவும் நம்ம எதிரிங்க இல்லையா சார்? எப்படி சார் அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போவீங்க? டேய் முட்டாள், அதுக்கு தானே இந்த ஸ்வீட் பாக்ஸும் பக்கேவும். என்ன நடக்குதுன்னு அங்க வந்து பாருங்க. முதல்ல கார்ல ஏறுங்கடா. ஓகே சார். வாடா. நீதான் இலக்கியா கௌதம் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். உன் ரூம்ல தேடினா நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? இல்ல, என் ரூம்ல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் இலக்கியா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஓ அது சரி. இலக்கியா கிட்ட பேசுறேங்கிற சாக்குல அப்படியே கௌதம பார்த்துட்டு அவன் கிட்டயே உட்கார்ந்து பேசலான்னு பாக்குறியா? அத மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. அத்தை, இந்தா கஞ்சி எடுத்துக்கோ. கஞ்சியை குடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா உன் ரூமுக்கு போ. அங்க இருந்து எங்கேயும் வெளியில வராத. யா, அத பாத்துக்கலாம். யா, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க பதட்டப்பட தேவையில்ல. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். as usual. யா. கௌதம், இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ. பாத்துப்பா, சூடா இருக்க போகுது. டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. என்ன சார் ரேவதியை பார்த்தா தூக்கிடலாம் சார். நானும் வர்றேன் சார். டேய், அவ என்ன பொம்மையாடா அத்தனை பேர் முன்னாடி தூக்குறதுக்கு? இந்த வீட்டுல கௌதம் இருப்பான். அவன் எதிர்க்க ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அவ வீட்டுல இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஒரு வேளை இருந்தான்னு வை, அப்புறம் எப்படி தூக்கலான்னு பிளான் பண்ணி. ஓகே சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார். இருப்பா, நீ காஃபி சாப்பிடு, நான் பாக்குறேன். நீயா? நானேதான். என்னம்மா, வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? சரி சரி, நம்ம வீடு தானே, நானே வரேன். என்ன? ஹாய் கௌதம். எஸ்எஸ்கே, நீ எதுக்கு இங்க வந்த? ஐயோ கௌதம், நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? பி கூல் கூல் கூல். ஹலோ, நீங்க செஞ்ச வேலைக்கு நாங்க கூலா வேற இருக்கணுமா? என் புள்ளையும் மருமகளும் சேவை செய்யறதுக்காக ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைச்சாங்க. அத வாங்க விடாம செஞ்சியே. இந்த மாதிரி சதி செய்யறவங்களா எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே பாவம். முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. ஏய், மரியாதையா வெளியில போயிடு. கௌதம், கொஞ்சம் பொறுமையாயிரு. ஒரு நல்ல காரியத்துக்காக உன்னையும் இலக்கியாவையும் பார்க்க வந்தா நீ தையா தக்கான்னு குதிக்கிற. என்னது? என்ன? அது சரி,
இலக்கியா எங்க? இலக்கியா, ஏய் என்ன இது இலக்கியா, ஏய் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அது இல்ல இலக்கியா, எங்கம்மா இருக்க? இலக்கியா, அத்தை, இது அந்த எஸ்எஸ்கே குரல் மாதிரி தெரியுதே. அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியலையே. அத்தை, நீங்க வெளியே வராதீங்க, இங்கே எங்கம்மா இருங்க. இருக்க? இலக்கியா, எங்கம்மா இருக்க? வெளியே வா. ஐயோ, இது எஸ்எஸ்கே தான் இலக்கியா. அம்மா, அத்தை, இலக்கியா. முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க, போங்க போங்க போங்க. இலக்கியா, இலக்கியா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஒருவேளை ரேவதி அத்தை இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சோ? அட வாம்மா இலக்கியா. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதம்மா? அட தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குறிய. எங்க ரேவதியை காணோம்? ஒருவேளை உள்ள இருக்காளோ? எஸ்எஸ்கே ரேவதி அத்தையை தான் தேடுறாரு போல இருக்கு. என்ன இலக்கியா, இந்த ஆளுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? இலக்கியா சொல்லு, இந்த எஸ்எஸ்கே எதுக்கு இங்க வந்திருக்காரு சொல்லு. அது அது வந்து ஐயோ, அவரை ரேவதி அத்தையை பிடிச்சு புள்ளைய கண்டுபிடிக்க வந்திருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா கௌதம் எஸ்எஸ்கே தான் அப்பா, ரேவதி அத்தை தான் அம்மான்னு தெரிஞ்சு பெரிய பிரளயமே வெடிக்குமே. நான் என்ன பண்றது? சுத்தி சுத்தி பாக்குறான். ஒருவேளை என்னதான் தேடுறானோ? என்ன இலக்கியா, இந்த ஆளுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. ஏய் கௌதம், மிரட்டாதப்பா, பொறுமையா இரு. இலக்கியா கண்டிப்பா சொல்லுவா. அதுக்கு முன்னாடி இந்தாங்க வாழ்த்துக்கள். எதுக்கு? அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்கிட்டீங்கல்ல, அதுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? இந்தாங்க, கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள் ஒண்ணு தேவையில்ல, வெளியில போடா. கௌதம், என்ன நீ என்ன வாடா போடான்னு சொல்ற? நான் உனக்கு அப்பன். புரியலல்ல? யாருக்கும் புரியலல்ல? அதாவது பிசினஸ்ல நான் அவனுக்கு அப்பன். டேய் கௌதம், நீ எனக்கு குழந்தை மாதிரிப்பா. என் வயசுக்காச்சும் மரியாதை கொடுப்பா. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? வெளியே போ. கௌதம், கையெடுப்பா. நான் உன்னை பார்க்க வரல. யார பார்க்க வந்த? இலக்கியாவை பார்க்க வந்தேன். இலக்கியாவா? இலக்கியாவை நீ எதுக்கு பார்க்க வந்த? எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன டீலிங் இருக்கு, அத பேசி முடிக்க தான் வந்தேன். டீலா? என்ன டீல் அது? என்ன பேச போற? அது எனக்கு தேவையான பொருள் ஒண்ணு இலக்கியா கிட்ட இருக்கு, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, எஸ்எஸ்கே என்னதான் தேடி வந்திருக்கான். நான் இங்க இருக்கிறது எப்படிதான் அந்த பாவிக்கு தெரிஞ்சது? ஒன்னும் புரியலையே. உன் பொருள் இலக்கியா கிட்ட எப்படி இருக்கும்? என்ன உளற நீ? இலக்கியா, என்னது இது? என்ன முழிச்சுக்கிட்டே நிக்கிற? எனக்கு தேவையானத நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை தீரும். அதை கொடுத்துருமா, நான் இப்பவே போயிடுறேன். இலக்கியா, இவன் என்ன கேக்குறான்? நீ எதை மறைச்சு வச்சிருக்க? இந்த பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அது வந்து சொல்லு. அது கௌதம், அது வந்து என்ன இவரு? என்ன கௌதம்? என்ன இலக்கியா, நீ முழிக்கிறத பார்த்தா ரேவதி விஷயத்த உன் வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்ட போல இருக்கு. என்ன ஜானு இது? நீ ரேவதியை கொண்டு வந்து இந்த வீட்டுல தான் வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு.
ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.